தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். மீண்டும் அதிமுகவிலே இணையும் முக்கிய தலைவர். அதிர்ச்சியில் ஓபிஎஸ், மகிழ்ச்சியில் எடப்பாடி தரப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திலிருந்து வெளியே சென்றவர்கள்லாம் தற்சமயம் இப்பொழுது எப்படி இருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். அவர்கள்லாம் மீண்டும் அதிமுகவிலே இணைய வேண்டும் என்றுதான் துடித்துக் கொண்டிருக்காங்க. அதாவது அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா போன்றவர்கள் கூட மறுபடியும் நாம் அதிமுகவிலே இணைந்து கொள்ள முடியாதா அப்படிங்கிற மாதிரி தான் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை பார்த்துக்கிட்டு. அப்படித்தான் அதிமுகவுடைய முக்கியமான முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமியும் தற்போது அதிமுகவில் நான் இணைவதற்கு தயாராகத்தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இன்பமாக அதிர்ச்சி கடக்கக்கூடிய வகமாக ஒரு தகவலை சொல்லி இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் களம் என்பது தற்போது இருந்தே சூடுபிடிக்க ஆரம்பித்து விட்டது. இந்த சூழ்நிலையில் ஆளும் கட்சியான திமுகவை வீழ்த்தி ஆட்சி கட்டிலே அதிமுக அமர வேண்டும் என சொல்லி எடப்பாடி பழனிசாமிகள் மிக தீவிரமான வியூகங்களையும் வகுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள், அதே போல அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள், அதே போல மாற்றுக் கட்சியினரை தங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் எடப்பாடி பழனிசாமி மிக தீவிர காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த சூழலில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி மீண்டும் அதிமுக இணைய போவதாக அரசியல் வட்டாரத்திலே பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இது குறித்த சர்ச்சைகளுக்கு அவரை தற்போது முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக தலைமை என்னிடம் இதுவரை எந்த விதமான பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் தலைமை தன்னுடன் பேச்சுவார்த்தை நடத்தும் என தான் எதிர்பார்ப்பதாக வெளிப்படையாகவே அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் எடப்பாடி பழனிசாமியின் முதல்வர் கனவு குறித்து பேசிய கே.சி. பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக வேண்டும் என்ற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் அவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவை எடுக்க வேண்டும். தற்போது சிதறி கிடைக்கும் அதிமுகவின் பல்வேறு அணிகளை பிரித்து சென்று முக்கியமான நிர்வாகிகளையும் ஒன்றிணைத்து மேடையில் நிறுத்த வேண்டும். அவ்வாறு ஒருங்கிணைத்த பலத்துடன் தேர்தலை சந்தித்தால் மட்டுமே இலக்கை அடைய முடியும் என தற்போது கே.சி. பழனிசாமி சொல்லியிருக்கிறார். அதிமுக தலைமை என்னிடம் பேச்சுவார்த்தை நடத்தினால் கண்டிப்பாக நான் அதிமுக இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறேன் என முன்னாள் எம்பி கே.சி. பழனிசாமி கூறியிருப்பது அதிமுகவில் சற்று பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.